எக்காரணத்தை கொண்டும் காதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கு தயவு செய்து போகாதீர்கள். ஏன்னா பின்னால் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். காதல் திருமணத்தினால் உங்களுக்கு 30 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிதுன ராசியில் உள்ளவர்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு காதல் கடிதம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். நிறைய பணங்கள் வரக்கூடிய வருடங்களாக இருக்கிறது. இனிமேல் வர்ற காலம் உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது. திடீர் யோகம் வரும். அந்த யோகத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகள், கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனைவிகளாக உங்களிடத்திலே இருப்பார்கள். வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்கள். சுவாமி மலையில் இருக்கும் முருகன், பழமுதிர் சோலையில் இருக்கும் முருகன், இந்த 2 முருகனையும் வழிபாடு செய்யுங்கள். புதனுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருப்பதிக்கு சென்று வாருங்கள். அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த வருடம் இல்லை, வருகின்ற வருடமும் எழுதக்கூடியவர்கள் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயம். வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு 2025 நடக்கும் மிதுன ராசி சனிப்பெயர்ச்சியை பற்றி எப்படி இருக்கும் மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடத்தில் இருக்கிறது. குரு பகவான் இப்பொழுது 2025 மிதுனத்துக்கு வரப்போறார். ஜென்ம குரு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார். ஜென்ம குரு அப்படிங்கிற பொழுது ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும், வராமல் இருக்காது. 2025 இந்த காலங்களில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள், எக்காரணத்தை கொண்டும் காதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கு தயவு செய்து போகாதீர்கள். ஏன்னா பின்னால் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். அதனால இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். காதல் திருமணத்தினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். 30 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மிதுன ராசியில் உள்ளவர்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு காதல் கடிதம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை தொடரும். தேவையில்லாமல் உங்களுடைய மனைவியை பிரிந்து விட வேண்டிய நேரம் வரும். என்னடா அது சனீஸ்வர பகவான் நல்லா இருக்கிறாரு, அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு பிரச்சனைகளை நம்ம கொடுக்குறாருன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா பணங்கள் நிறையா வரும் பொழுது நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஏன்னா உங்களுக்கு ஆணவம் என்பது அதிகமாக வந்துவிடும். இந்த ஆணவம் அதிகமாக வருகிற பொழுது உங்களிடத்திலிருந்து நண்பர்கள், நல்ல நண்பர்கள் போயிடுவாங்க. கெட்ட நண்பர்கள் வந்து சேருவாங்க. அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. அதனால் கெட்ட சவகாசத்துக்கு போகாதீங்க. நிறைய பணங்கள் வரக்கூடிய வருடங்களாக இருக்கிறது. இனிமேல் வர்ற காலம் உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது. திடீர் யோகம் வரும். அந்த யோகத்தை பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானது. அடுத்தவர்களை எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டே இருங்கள். நீங்கள் நல்ல விதமாக இருக்கலாம். என்றைக்கு நீங்கள் அடுத்தவர்களை அழிந்து விட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆகிடும். ஏன்னா இங்கே புதனுடைய வீடு. அவன் எல்லாரையும் வாழ்த்தக்கூடியவன், எல்லா இடத்திலும் நண்பர்களாக இருக்கக்கூடியவன். பகை வீடே இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னா அது புதன் தான். பகை வீடே கிடையாது அவனுக்கு. அப்படிப்பட்ட நல்ல குணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். அதனால் எக்காரணத்தை கொண்டும் தவறான எண்ணங்களுக்கோ தவறான செயல்களுக்கோ சென்று விடாதீர்கள். நிறைய பணம் வரப்போகுது. வீடு வாங்க போகிறீங்க, கிரகப்பிரவேசம் அப்படிங்கிறது நடக்கும். திருமண தடை நீங்கும். குழந்தையின்மை அப்படிங்கிறது நீங்கிடும். குழந்தை பேறு பெறப் போகிறீர்கள். விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறப் போகிறது. உங்களுடைய மகன்களுக்கு, இப்போ திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியாக இருக்கக்கூடியவர்களுடைய மகன்கள் திருமணம் சுப செலவுகள் சுப விரயமாக நடக்கப் போகிறது. இந்த சுப விரயமாக நடக்கப் போகிற காரணத்தினால் நீங்கள் நிதானமாக கவனத்துடன் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆடம்பரமான செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். தேவையான அளவு பயன்படுத்துங்கள். உணவு பழக்க வழக்கங்களில் கவனமுடன் இருங்கள். ஏன்னா இந்த
ஜென்ம குரு அப்படிங்கிற பொழுது ஒரு சில உணவு கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. புலால் உணவு அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுவது நல்லது. அதுவும் குறிப்பாக உங்களுடைய நட்சத்திரம் வருகின்ற நாட்களில் புலால் உணவு உண்ணாமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருக்கும். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனைவிகளாக உங்களிடத்திலே இருப்பார்கள். இதுவரை நீங்கள் பட்ட துயரங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் இந்த 2025 ஏன்னா இந்த மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மனக்கவலை, உடல் கவலை, இது ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த 2025 சரி செய்யப்படும். கண்டிப்பாக அது எதுவுமே இருக்காது, எல்லாம் நல்ல விதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், முருகக் கடவுளை வழிபாடு செய்யுங்கள். சுவாமி மலையில் இருக்கும் முருகன், பழமுதிர் சோலையில் இருக்கும் முருகன், இந்த 2 முருகனையும் வழிபாடு செய்யுங்கள். புதனுடைய ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருப்பதிக்கு சென்று வாருங்கள். திருப்பதிக்கு பௌர்ணமி அன்று முடியவில்லை என்றால் பௌர்ணமியை ஒட்டி சங்கடகர சதுர்த்திக்குள்ளார நீங்கள் போய் இந்த பெருமாளை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதியதாக தொழில் தொடங்குவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில், அதாவது கூட்டு தொழில் தொடங்குவது அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் செட் ஆகாது. நீங்கள் தனியாக தொழில் தொடங்கினால் கண்டிப்பாக வெற்றி அடையலாம். மருத்துவ கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த வருடம் இல்லை, வருகின்ற வருடமும் எழுதக்கூடியவர்கள் வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. அந்த வெற்றியோடு அரசாங்க பணியில் இருந்து கொண்டு அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் நிறைய வெற்றிகள் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சில நல்ல காரியங்களை நடத்தி கொள்ளலாம், சாதித்து கொள்ளலாம். அதில் எந்த விதமான கஷ்டமும் இல்லை. நீங்கள் வழிபட்ட குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத மிக முக்கியமாக எடுத்து வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய முன்னோர் கடன்களை சரிவர செய்து வந்தீர்களே ஆனால் இந்த 2025 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி மிக சிறப்புடைய சனிப்பெயர்ச்சியாக உங்களுக்கு அமைகிறது. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.